அம்மாடி புனிதா, உன் ஆளுமை குறையாம இந்த வீடு உன்னை பாத்துக்கும். அதுக்கு நான் உறுதி. நீங்க இவ்ளோ தூரம் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா. ஆணோ பெண்ணோ நமக்கு தேவையானதை நாம தான் சமைச்சுக்கணும். நமக்கு பிடிச்சதை நாம சமைச்சு சாப்பிடுறது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. என் மீனாம்பிகா அம்மா இறந்தப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு, விவரம் தெரிஞ்சும் தெரியாத வயசு. எங்க அப்பா தான் என்னையும் பாத்துக்கிட்டு சமையலையும் பாத்துப்பாரு. அவரு கை வேற அடிக்கடி சுட்டுப்பாரு. நல்ல தண்ணி பிடிக்கிறதுக்கு தெருக்குழாய் பக்கத்துல ரொம்ப நேரம் நிப்பாரு. பக்கத்து வீட்டு பிள்ளைங்கெல்லாம் ருசியா சாப்பிடுதுன்னு நான் ஏக்கப்படக்கூடாதுன்னு அவங்க கிட்ட எப்படி சமைக்கணும்னு ஒன்னொன்னையும் கேட்டு கேட்டு சமைப்பாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என் அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என் அப்பாவை சமையல் கட்டுக்குள்ள விட்டதே இல்லை.